வெல்கம் டு நியூ டின்பிசிங். ஸோ குரூப் 4 எல்லாமே எழுதிட்டு வந்திருப்பீங்க. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நினச்ச மாதிரி கொஷின்ஸ் இல்லை, நம்ம எதிர்பார்த்த மாதிரி கொஷின்ஸ் புக் கொஷின்ஸ் வந்து ரொம்பவே கம்மி. சிலபஸ்லேருந்து தான் எடுக்கிறாங்க, பட் அது எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னு தெரியல. நிறைய பேருக்கு எல்லாருமே ஏமாற்றம். நிறைய படிச்சிருந்தாங்க, நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தாங்க, பட்டு கொஷின்ஸ் வந்து ஏமாற்றத்தை தான் கொடுத்தது. இருந்தாலும் கட் ஆஃப் கம்மியாகும். ஸோ அது ஒன்று தான், ஏன்னா எல்லாருக்குமே கஷ்டன்ற போது கட் ஆஃப் கம்மியாகும். ஓகே, ஜிஎஸ் வந்து பரவாயில்ல தான், பட் தமிழ் வந்து ஏன்னா தமிழ் எல்லாமே 90 அபோவ் எடுக்கணும்னு நினச்ச ஒரு ஏம் இருந்தது. பட் வந்து கொஷின்ஸ் வந்து அந்தளவுக்கு இல்லை, கஷ்டமாக தான் இருந்தது. ஓகே, ஸோ மேபி கட் ஆஃப் குறையும், கண்டிப்பாக கட் ஆஃப் குறையும். ஓகே, வாங்க பார்க்கலாம். ஸோ ஆன்சர் வந்து தமிழ் மட்டும் நான் போட்டிருக்கேன், ரெடி பண்ணியிருக்கேன், பார்க்கலாம். பிழையான தொடரை கண்டறி. காலையில் பூத்த மல்லிகை, அதாவது இங்கே வந்து என்னென்னா மயங்கொழி பிழைகள் தான், அந்த எழுத்து தான். ஸோ காளைகளை பூட்டி வயலை உழுதுனா ரைட்டு, மலை மீது ஏறி கல்வெட்டுகளை கண்டறிந்தார். இதுக்கு என்ன வரும்னா காலையில், இந்த காலை வரணும். ஓகேங்களா? ஸோ விடியற் காலை. ஸோ அதனால் ஆன்சர் வந்து சி. இது மட்டும் தான் தவறு, மீதி எல்லாம் சரி. ஸோ ஆன்சர் வந்து சி. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்தது பார்த்தோம்னா வினை முற்றுகளின் வகைகளோடு பொறுத்துக. ஸோ அழிந்தது தீமை. அழிந்தது தீமைன்னும் போது தீமைன்றது குணத்தை குறிக்கும். ஸோ அதே மாதிரி அற்றது பிறப்பு, தொழிற்பெயர். கை வந்து சினை. ஸோ குளிர்ந்தது நிலம், நம்ம வந்து கை வச்சே போட்டுக்கலாம். ஆன்சர் வந்து சினை. ஸோ ஆன்சர் வந்து 3, 4, 1, 2. நெக்ஸ்ட் கொஸ்டின், செற்றம் என்ற சொல்லின் வந்து செற்றம்னா பகை, அறிவு. ஓகே, திருக்குறளில் வரும் இந்த வார்த்தை. ஓகேங்களா? ஸோ அதுக்கான எதிர்ச்சொல் கேட்குறாங்க. ஸோ கேண்மை நம்ம அடிக்கடி சொல்லுவோம், இதெல்லாம் குரூப்பில் சொல்லியிருக்கோம், டெஸ்ட் பேட்சில் போட்டிருக்கோம் இந்த கொஸ்டின் கூட. ஸோ பாடும் பாடல். ஓகேங்களா? நான் இதுக்கு இலக்கண குறிப்பு கேட்டாலே செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு பெயரெச்சம் அப்படின்னு சொல்லுவோம். செய்யும் அப்படின்னா இதுக்கப்புறம் தான் செய்யணும், எதிர்கால பெயரெச்சம். நம்ம நிறைய சொல்லியிருக்கோம், நியூ டிஎன்பிசியில் நிறைய சொல்லியிருக்கேன். ஆடும் கிளை. அதே மாதிரி வந்து சுடச்சுடரும் பொன் போல, அந்த எக்ஸாம் கூட நான் சொன்னேன். ஸோ பாடும் விகுதி வரும்போது அது எதிர்கால பெயரெச்சம் தான். ஸோ ஆன்சர் வந்து சி, எதிர்காலம் தான் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நட என்னும் பேர் சொல்லின் வழி, உயர்திணை வினையாளனையும் பெயர். ஸோ எல்லாமே வினையாளன் பெயரில் உயர்திணை என்னும் நடந்தவன், இதுக்கான ஆன்சர். ஸோ அடுத்தது வந்து வை என்னும் பேர் சொல்லின் ஏவல் வினைமுற்று. ஸோ இந்த கொஸ்டின் டவுட் தான், ஏன்னா வை என்பதன் சொல்லின் ஏவல் வினைமுற்று கேட்குறாங்க. ஸோ ஏவல் வினைமுற்று வந்து இங்கே வைத்தால், அந்த பொருளை எங்கே வைத்தால் அப்படின்றது தான் கரெக்டாக வரும். மீது எதுவும் இல்லை. வைத்து ரெண்டுமே வந்து இது பெயரெச்சம், இது வந்து வினையச்சம். ஸோ வைத்தது இது வந்து அக்ரிணை வினைமுற்று, பட் வந்து ஏவல் வினைமுற்றுனா அப்போ வைத்தால் தான் வர முடியும். ஸோ ஆன்சர் வந்து டி. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள். ஆமாம், யா, ஏ, யா, ஹா, ஓ, ஏ, இது எல்லாமே என்னென்னா வினா எழுத்துக்கள். ஸோ கூற்று சரி, காரணம் தவறு, ஈஸியாக போடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அப்பக்கம் இப்பக்கம் முப்பக்கம் என சுட்டு சொற்களாகும். சரிதான், இதெல்லாமே சுட்டு சொற்கள். ஸோ அது வந்து இடப்பொருள், ஏன்னா அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படின்றது இடப்பொருளை சுட்டுவதாக ஆ, இ, ஊ வந்துள்ளது. ஸோ கரெக்டாக தான் இருக்குது. ஸோ கூற்று சரி, காரணமும் சரி, ஆன்சர். நெக்ஸ்ட்டு பொருந்தா இணையை கண்டறிக. ஏ, இதெல்லாம் வந்து இணை எழுத்துக்கள். ஓகேங்களா? நம்ம தமிழில் இணை எழுத்துக்கள் எல்லாத்துக்கும் சொல்லுவோம். ஏக்கு ஏ, நெடிலுக்கு குறியிலும், அதே மாதிரி குறிலுக்கு நெடிலும் பார்ப்போம். ஓகேங்களா? இத்து, இந்த இணை எழுத்துக்கள். அதே மாதிரி இரு, இன்னு. ஐக்கு வந்து நம்ம என்ன பார்ப்போம், ஐக்கு வந்து ஈயும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து அவ்வுக்கு வந்து ஊவும் பார்ப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ இங்கே வந்து ஐக்கு வந்து என்ன வந்திருக்குன்னா ஈ வந்திருக்கணும். ஸோ இதுதான் தவறு, ஏன்னா ஆவுக்கு வந்து இணை எழுத்து பெரியா. ஸோ ஆன்சர் வந்து சி. குறில் நெடில் வேறுபாடு காணுங்க. ஸோ இந்த கணம்னா கூட்டம், இந்த கூட்டம் வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், 2 ஆப்ஷனை ஒமிட் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து இந்த கானம் அப்படின்னா, இந்த கானம்னா தான் கான், இந்த கான் அப்படி, இந்த கானம் அப்படின்னு வந்தால் தான் அது வந்து காடு. ஸோ அதை வச்சு ஒமிட் பண்ணிட்டா கூட ஆன்சர் ஈஸியாக போடலாம். கூட்டம் பொண்ணு தான் இதுக்கான சரியான ஆன்சர். கணம்னா கூட்டம், காணம்னா பொண்ணு. தந்த பலகை. ஸோ நான் இது எல்லாருக்குமே நிறைய டைம் சொல்லியிருக்கோம். ஸோ சரியான விடை இது வந்து என்னென்னா தந்த பலகை. ஸோ தந்த பலகை என்பது இப்போ எங்கே வரும், இரு பெயரொட்டு பண்பு தொகையில் தான் வல்லினம் மிகும். ஸோ இது வந்து பெயரெச்சத்தில் கொடுத்தா வல்லினம் மிகாது. இப்போ கொடுத்த பலகைனா இது என்னென்னா பெயரெச்ச மீனிங். ஸோ பெயரெச்சத்தில் வல்லினம் மிகாது. அப்போது இங்கே பெயரெச்சமாக இருந்தால் இந்த கான்செப்ட் இங்கே என்ன கொடுத்த பலகைன்றது பெயரெச்சம். இந்த இடத்துல இது வந்து பெயரெச்சம் கிடையாது, இரு பெயரொட்டு பண்பு தொகை, ஏன்னா அங்கே தான் வல்லினம் மிகும். ஸோ அப்போ இரு பெயரொட்டு பண்பு தொகைனா தந்தத்தில் ஆன பலகை, அதில் என்ன பலகைனா தந்தத்தால் செய்யப்பட்ட தந்த பலகை, யானை தந்தத்தால் செய்யப்பட்ட பலகை அப்படின்னு வந்திருக்கணும். ஸோ அப்போ இந்த கூற்று தவறு. அதே மாதிரி 2 சொற்கள் இடையில் இப்பு என்ற ஒற்றெழுத்து மிகுந்து வந்ததால் கொடுத்த பலகை என்னும் பொருள். இப்பு வராமல் இருந்தால் தான் இது கொடுத்த பலகை, அதாவது தந்த பலகை அப்படின்னு வந்திருக்கும். ஓகேங்களா? பெயரெச்சமாக வந்திருக்கும். ஸோ இங்கே வந்து பெயரெச்சன்ற கான்செப்ட் இருக்கிறதுனால கூற்றும் தவறு, காரணமும் தவறு. ஓகேங்களா? இப்போ வந்திருந்தால் அது கொடுத்த பலகை இல்லை, தந்த பலகை, தந்தத்தில் ஆன பலகைன்னு எடுத்துக்கணும். ஸோ ஆன்சர் வந்து டி. பின்னொரு நோட்டுள் சந்தி பிழையற்ற சொற்றொடர். அங்கு, இங்கு, எங்கு, அங்கே வல்லினம் மிகும் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். அங்கு, இங்கு, எங்குன்ற வார்த்தைகளில் வல்லினம் மிகுன்னு பார்த்துருப்போம். ஸோ ஆன்சர் ஏ, வேறு எதுலேயுமே இல்லை. ஓகேவா? ஸோ வல்லினம் மிகுந்து இருக்கணும். இது வந்து ஈஸியாக போடலாம். அகரவரிசை. ஸோ ஃபஸ்ட்டு ஆ, ரெண்டாவது வந்து கா, அதுக்கடுத்து சா வரிசை, அடுத்து சால 2 இருக்குது சே, அடுத்தது தான் தால், இத்துக்கடுத்து மூ வருகை. ஆன்சர் சி.
ஒரு அணில் தவறு, ஏன்னா உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும். ஸோ அப்போ இது தவறு. அதை தான் கீழே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. உயிரெழுத்துகளில் தொடர்ந்து சொற்களுக்கு முன்னர் ஓர் பயன்படுத்த வேண்டும். ஸோ காரணம் வந்து சரி, ஆனால் கூற்று வந்து என்னென்னா தவறு. ஸோ ஆன்சர் வந்து பி வரும். ஊர் பெயர்கள் இது ஈஸியாக போடலாம். தேவக்கோட்டை, ஸோ தேவக்கோட்டை, தேவோட்டை, கோவன்புத்தூர், கோவை, பூந்தமல்லி, பூனமல்லி, சோழநாடு. ஆன்சர் 3 3 1 4 2. தாரணி கொஞ்சம் டவுட் தான், ஏன்னா தாரணினா உலகம் பூமி ரெண்டுமே இதுதான் செட் ஆகும். சூரியன் உலகம், கதிரவன்மதி, கடல் பூமி இது வரதுக்கு சான்சஸ் இல்லை. ஓகேங்களா, இருந்தாலும் டவுட் தான், ஏன்னா பூமி உலகம் பார்த்துங்க. என்னோட ஆன்சர் நான் என்னோட கெஸ் படி பூமி உலகம். தாரணினா உலகம் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். தாரணி அப்படின்னா பூமி உலகம் நான் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நிலம், தாரணினா நிலம் உலகத்தை குறிக்கும். ஸோ ஆன்சர் டி வரலாம். ஓகேங்களா, இந்த ஒரு கொஸ்டின். ஒரு பொருட் பண்ண முடியும் மீமிசை ஞாயிறு, இதை நம்ம கிளாஸ் நடக்கும்போதே நிறைய டைம் சொன்னோம். மீமிசை ஞாயிறு, ஓகேங்களா, கிளாஸ் எடுக்கும்போது நம்ம நைட்டில் கிளாஸ் போட்டோம் இல்லையா, அப்போ சொல்லியிருக்கோம் மேல் பகுதி. மீனா மேலே, மிசைனாலும் மேலேன்னு சொல்லியிருக்கோம். ஸோ மேல் பகுதி. பொருந்தா சொல்லை கண்டறி ஈஸியாக போடலாம். முரல், வகுளி, வாழை. வாழைனாலே ஒரு மீன். முரல் மீன், வகுளி மீன், இதெல்லாமே மீன் இனம். வியாழம்ன்றது பாம்பு. ஓகேங்களா, ஆல்ரெடி பழைய புக்கில் இருக்குது இந்த வார்த்தை. ஓகேங்களா, வியாழம்ன்றது பழைய புக்கில் இருக்குது. சரிங்களா, இது வந்து பாம்பு. 2005 எடிஷனில் இருக்குது. வியாழம்னா பாம்பு, மற்றதெல்லாம் வந்து மீனை குறிக்கக்கூடிய வார்த்தை. ஸோ ஆன்சர் வந்து டி வரலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நன்னூல். இது எனக்குமே தெரியாது, இந்த கொஸ்டின் ஆன்சர் என்னன்னு தெரியாது. பட் நெட்டில் தேடும்போது 42 தான் குறிக்குது. ஓகேங்களா, ஸோ கவர்மெண்ட் நெட்டில் வரும்போது பார்த்தலாம். பட் இருந்தால் 42 தான் சரி, ஏன்னா நன்னூல் குறிப்பிடும் 42. இவங்களும் வேறு எதையும் சொல்லலை. ஸோ ஆன்சர் 42 தான் இருக்குது, பார்த்துக்கலாம். ஓகேங்களா, உறவோர் ஆயின், இது வந்து குறுந்தொகை பாட்டு. ஓகேங்களா, குறுந்தொகை பாட்டு. உறவோராக. உறவோர்னா அறிவாளிகள் அப்படின்னு அர்த்தம். உறவுனா வலிமைன்னு ஒரு மீனிங். இந்த இடத்துல இந்த பாட்டில் அறிவுடையவர்கள். ஓகேங்களா, மடவமாக. உறவோராக மடவமாக மடந்தை நாமே. பிரிஞ்சு போன தலைவன் அறிவாளியாக இருக்க, அவனான பிரிஞ்சுட்டுன்ற துயரத்தால் நாம் அறிவில்லாத இருக்க மடந்தைனா பெண்ணு. ஸோ உறவோர் மடவம், இதுதான் சரியான வார்த்தை. உறவோர்னா அறிவாளி, மடவம்னா அறிவில்லாதவர்கள். ஸோ ஆன்சர் வந்து டி வரணும். ஓகேங்களா, ஈஸியாக போட்டுக்கலாம். ஏன் இப்போ எப்படி வேணால் ஆன்சர் ஒமிட் பண்ணிக்கலாம். மடவம், மடந்தைனா பெண்ணுன்னு தெரியும். ஓகேங்களா, அதை வச்சு நம்ம போட்டுக்கலாம். ஒமிட் பண்ணி ஆன்சர் டி போட்டுக்கலாம். ஒருவர் அல்லது நூல் கூறும் குற்றை விளக்கம். நான் கிளாஸே எடுத்துட்டேன். ஓகேங்களா, நம்ம நிறுத்தற் குறியீடு எடுக்கும்போதே நம்ம சொன்னோம், ஒரு தொகை சொல்லை விரித்து எழுதுனா விளக்கி எழுதும்போது, இல்லை ஒருத்தர் கூற்றை விளக்கி எழுதும்போது நம்ம என்ன பண்ணோம், முக்கார் புள்ளி பயன்படுத்தணும். ஸோ ஆன்சர் வந்து சி. ஓகேங்களா, அதே மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் கபிலர் வந்தார் பரிசு பெற்றான், அங்கே வந்து அரைப்புள்ளி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். அதுவும் வந்துட்டு இருந்தது, அந்த கொஸ்டின் வந்துருந்து. ஓகேங்களா, சாந்து, இது எப்படின்னா சாந்து அறை, இது வந்து மரபு. ஓகேங்களா, இது வந்து ஒரு பாட்டில் வரக்கூடிய பாடு, அது எங்கேயோ பழைய பாடல். ஓகே, எனக்கு சரியாக தெரியல. சாந்துனா அறை, சாந்து அறை சொல்லும் இல்லையா. குருவி வந்து ஓப்பு, குருவியை ஓட்டு, திணைப்புணம் காத்தால் தலைவி. அப்போ குருவி ஓட்டினால், குருவினா ஓப்பு. ஓகேங்களா, குருவினா பறவைகள், அதை ஓட்டணும்னு அர்த்தம். சுனைனா வந்து என்ன, நீர், அது வந்து குடை. அது சுனையில் வந்து சவுண்டு எப்படி வரும்னா குடை, சுனை குடை. அதோட சவுண்டு எப்படி வரும்னா குடையின் மாதிரி வரும். நம்ம ஒரு கல் போட்டால் ரவுண்டாக இது போகும் இல்லையா, அதுதான் சுனைனா குடை. அருவினா இமிழ்தல், நம்ம இதில் படிச்சிருப்போம். ஓகேங்களா, அருவி இமிழ, அதாவது நம்மளோட ராவண காவியம் அந்த இடத்துல நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா, ஸோ அருவினா இமிழ்தல். ஸோ இது வந்து வினை, இதெல்லாம் ஒளி மரபுகள். ஓகேங்களா, ஒளி மரபுகள், மரபு தொடர். ஸோ நான் மரபு சொற்கள் இதெல்லாமே 4 3 2 1 தான் சரியான ஆன்சர். புல்ன்றது பறவை வந்து எனக்கும் டவுட்டாக தான் இருக்குது. திருக்குறளில் ஒரு வார்த்தை வருது, புல் சிமிழ்த்தலும் அப்படின்னா. வேடன் வந்து புல் சிமிழ்த்தலுக்கு அப்படின்னு இருக்கும். சிமிழ்த்தல் அப்படின்னு பார்த்தோன்னா வேட்டையாடுதல் அப்படின்ற மாதிரி ஒரு இது மீனிங்கில் வந்தது. இல்லை பிடித்தல், அப்படி கேட்ச் பண்ணுதல் அப்படின்ற மீனிங்கில் வருது. ஸோ இந்த இடத்துல தெரியல. ஓகேங்களா, பார்க்கலாம். சிமிழ்க்கும் வார்த்தை தான் டவுட்டாக இருந்தது. சிமிழ்க்கும் கருவும், இது ரெண்டுல ஏதாவது வரலாம். சீரும் வராது, ஏன்னா பூனை சீரும் அந்த மாதிரி பார்ப்போம். ஸோ ஆன்சர் கருவும் வரலாம், இல்லை சிமிழ்க்கும் வரலாம். வேறு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு 23 கொஸ்டின் டவுட் தான். ஓகேங்களா, பிழையற்ற நிகழ்கால தொடரை கண்டறிய. கண்ணன் நேற்று வருவான். கண்ணன் பிழையற்ற நிகழ்காலம். ஸோ பூமி சுழல்கிறது. வருவாள் எதிர்காலம், வந்தான் இறந்த காலம், வருவான் எதிர்காலம். ஸோ ஆன்சர் வந்து பூமி சுழல்கிறது நிகழ்கால தொடர். ஓகேங்களா, பிழையற்ற நிகழ்கால தொடர். ஸோ ஆன்சர் பூமி. யானைகள் விரைந்து ஓடினன்னு வரணும், தவறு. யானைகள் என்ற பலவின் பால் பெயருக்கு அது என்ற ஒன்றன் பால் விதியை இடம்பெற வேண்டிய தவறு. பலவின் பாலுக்கு பலவினே வரணும், அண்ணன் சொல்லிட்டு. ஸோ ஆன்சர் கூற்று தவறு, காரணமும் தவறு. ஓகேங்களா, பிறவனை தொடரை கண்டு அன்பு பாடல் பாடினான், அணிவித்தான். விபி வந்தால் பிறவனை. ஆன்சர் அரசன், மாலை அணிவித்தான். டி. எவ்வகை வினை என்பதை கண்டு இரண்டாம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமையும். இப்போ எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம், திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். இப்படி பார்க்கும்போது ஸோ இந்த இரண்டாம் இதில் வந்து எழுவாய் திருவள்ளுவர், திருக்குறள் செய்யப்படும் பொருள், இயற்றினார் பயனிலை. இரண்டாம் வேற்றுமையில் இருப்பது. ஓகேங்களா, முதல் வேற்றுமையாகும். இரண்டாம் வேற்றுமையில் திருக்குறளை வந்துடலாம். இரண்டாம் வேற்றுமை தூக்கி நான் எங்கே வைக்கிறேன், முதல் வேற்றுமை. அதாவது திருக்குறள் திருவள்ளுவரால். அப்போ எழுவாய் தூக்கி முதல் வேற்றுமையில் இருப்பது. எழுவாய் தூக்கி என்ன பண்ணுறோம், மூன்றாம் வேற்றுமை ஆள் சேர்த்துறேன். திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது அப்படின்னு வரும்போது அது செய்வினை செயல்பாட்டு வினையாக மாறும்போது தான் என்ன ஒரு இந்த கான்செப்ட் மாறுது. ஸோ ஆன்சர் வந்து ஏ. ஓகேங்களா,
வரலாற்றில் ஒயிட் ஹால் இது வந்து பிரிட்டானிய அரசு அலுவலகம். ஓகேங்களா, பிரிட்டானிய அரசு அலுவலகம் லண்டனில் இருக்கு இல்லையா, ஸோ அதை தான் சொல்லுவோம் ஒயிட் ஹால் அப்படின்னு, வெள்ளை மாளிகை அப்படின்றோம் இல்லையா. ஸோ பிரிட்டானிய அரசு அலுவலகம். இணையான தமிழ் சொற்கள் இது ஈஸியாக போடலாம். டார்க்குனா இந்த டார்க் இது ரெண்டுமே இருள் தான் வந்திருக்கணும். ஸோ அப்போ பார்க்கும்போது ஃபைபர்னால் இலை, இருட்டு இலை. டார்கஸ்ட்னால் மிகு இருள்மை. அப்போ 4 ஃபஸ்ட்டுக்கு 4 வரணும். ஓகேங்களா, மற்ற ஆப்ஷனை ஒமிட் பண்ணியிருக்கலாம். ஸோ அது வந்து டார்கஸ்ட்டுக்கு வந்து மிகு இருள்மை வந்திருக்கும். இதில் 4 3 இதை வச்சு போட்டு ஆன்சர் பி போட்டுடலாம். ஓகேங்களா, ஸோ டார்க் ஃபைப்னா இருட்டு இலை, டேமன் அப்படின்னா பின்னணி நிரல், டார்கஸ்ட்னா மிகு இருள்மை, டென்சிட்டினா அடர்த்தி, அதை வச்சு கூட போட்டுடலாம். டென்சிட்டினா அடர்த்தி நம்ம பார்த்துருக்கோம். புவியியல் அட்வான்ஸ் என்ற சொல்லியிருக்கேன். என்ன தமிழ் சொல் வந்து கடற்கரை இறக்கம். ஓகேங்களா, கடற்கரை இறக்கம். ஆன்சர் வந்து பி, கடற்கரை இறக்கம். இது ப்ரீ சென்சார்ஷிப், முன் தணிக்கை. பொசிஷன் எடுத்து தருது அப்படின்னா உடமை எடுத்து தருதுன்னு சொல்லுவாங்க. ப்ரிஸ்கிரிப்ஷன், நீடனுபோகம், ப்ரீமியம், முனைமம். ஸோ ஆன்சர் வந்து ஏ வரும். 2 1 4 3. கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக. வீட்டரன்னா திறனாளர். ஓகேங்களா, வீட்டரன்னா திறனாளர். இதெல்லாம் கண்டிப்பாக படிச்சிருக்க மாட்டோம். ஓரளவு இங்கிலீஷ் மீடியமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக போட்டுக்கலாம். ஸோ கிளாசியர் அப்படின்னு பார்த்தோம்னா இது இப்போ நம்ம இதெல்லாம் படிப்போம். புவியில் எங்கே படிக்கணும், கண்டங்கள் படிக்கும்போது, ஆறுகள் படிக்கும்போது, ஐஸ்லாந்து அந்த இதில் வந்து பனியாறுகள், ஐரோப்பியாவில் வந்து பனியாறுகள் ஓடும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வரும். அது வந்து கிளாசியர்னு சொல்லுவாங்க அப்படின்னு எப்பயோ படிச்சது, அதை வச்சு போடலாம். அவ்வளோதானே தவிர மற்றபடி தெரிஞ்சிருந்தால் போட்டுக்கலாம், படித்தவங்க போட்டுருக்க முடியும். தனிமரம் காடாதலில் நான் நடத்திருக்கோம். பழமொழி நாடுகள் நம்ம நடத்தினோம், ஞாபகம் இருக்குங்களா. ஸோ முள்மரம் இலையதாக இருக்கும்போது என்ன பண்ணால் அது வெட்டி விடணும். அப்படி இல்லைனா அது வந்து என்ன பண்ணுவோம், பின்னாடி வச்சுன்னா கையை குத்தும். ஸோ தனியாக இருக்கும்போது வெட்டிடு. தனிமரம் காடாதலில் பகையை தீயவரை தணித்தல், பகையை நீக்குதல். ஆன்சர் வந்து பகையை நீக்குதல். நம்ம பழமொழி 400 நான் நடத்தினேன். ஸோ கிளாஸ் கவனிச்சு கமெண்ட் பண்ணுங்கள். அளக்கொண்ட எல்லாம் அளப்போம், இழப்பினும் பிற்பெயர் நற்பலாவை. ஸோ எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம், செஞ்சு முடிப்போம். பின்னாடி என்ன பண்ணுவோம், அதனால் இழந்தாலும் அது நமக்கு நல்லதை கொடுக்கும். அப்போ ஆப்ஷனை பார்க்கும்போது எறும்பு ஊற கல்லும் தேயும். ஓகேங்களா, எறும்பு ஊற ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்ய நமக்கு அதால் ஏதோ ஒரு பலன் கிடைக்கும்ன்றது தான் மீனிங். ஸோ ஆன்சர் வந்து எறும்பு ஊற கல்லும் தேயும் வரும். மரபு தொடர்கள். ஸோ அடரடி படரடி. அடரடி பெருங்குழப்பம் வரும். ஓகே, பெருங்குழப்பம், அடர் படர். அகட விகடம் அப்படின்னு பார்த்தோம்னா தந்திரம். ஓகேங்களா, அகரம்னா தந்திரம். ஈரோட்டுன்றது வந்து உறுதியின்மை இருக்கலாம். கை கூடுதல், சித்தியடைதல். இது என்னோடய கான்செப்டில். ஓகேங்களா, ஸோ செக் பண்ணிக்கலாம் ஒரு நிமிஷம். ஸோ இதுதான் ஆன்சராக வரும், பி. நெக்ஸ்ட் பார்க்கலாம். காட்டில் சிங்கம் முழங்கும், யானை பிளிரும். ஈஸியாக போட்டுருவோம். இதெல்லாம் நம்ம படித்து வச்சு போட்டுடலாம். ஓமேல் விளக்கப்படும் பொருள், இதுவும் போட்டுடலாம். அலை ஓய்ந்த கடல் போல். அலை ஓய்ந்த கடல் போல் அமைதி. 3 அடியற்ற மரம் போல். இதை நான் அடிக்கடி சொல்லியிருந்தேன், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அடியற்ற மரம் போல், பற்றற்றுதல் அல்லது வீழ்தான் நம்ம நடத்தணும் இதெல்லாமே. ஸோ அது மத்தில் அகப்பட்ட தயிர் போல்னா கடைதல், அதாவது மனம் முடங்குதல். ஓகே, ஈஸியாக போடலாம். புயல் சிக்க போகுன்னா நடுங்குதல். ஸோ ஆன்சர் வந்து 3 4 2 1 ஏ போட்டுடலாம். ஸோ உயிர் சுற்றின் நம்ம ரமேஷ் வந்து அடிக்கடி கேட்பார் இல்லையா, கோட்டு உயிர். நான் கூட எக்ஸாம்பிள் அப்போ உங்களுக்கு சொல்லிட்டே இருந்தேன், கோட்டு உயிர் பிரித்தலுங்க அப்படின்னா. கோட்டு உயிர் பிரித்ததுன்னா கோடு கூட்டல் உயிர். உயிர்னா நகம் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம். ஸோ உயிர்னா நகைச்சுற்று. உயிர் சுற்றின் மேல் உலக்கை, அதாவது கை நகத்து மேலே உலக்கப்பட்டால் எவ்வளோ வலிக்கும், அதை தான் சொல்கிறாங்க நகைச்சுற்று. ஆன்சர் வந்து சி. ஓகேங்களா, ஈஸியாக போட்டுக்கலாம். கால் புக், இதுவும் ஈஸியாக போட்டுக்கலாம். எப்படின்னா இப்போ வந்து ரெக்கார்ட் அப்படின்னாலே பதிவேடு. கால் புக்னா மறு கவனிப்பு பதிவேடு. ஓகேங்களா, ஃபாஃபர் ஷூட் ரெஜிஸ்டர் அப்படின்னு பார்த்தோம்னா வரியர் வழக்கு பதிவேடு. ஷூட்னாலே வழக்கு வந்துடும். அது ஃபேர் காப்பி ரெஜிஸ்டர் அப்படின்னா செம்மைப்படி பதிவேடு. ஓகேங்களா, செம்மைப்படி பதிவேடு. ஸோ ஆன்சர் வந்து என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஆன்சர் ஃபேர் காப்பி அப்படின்னா செம்மைப்படி பதிவேடு. ஸோ ஆன்சர் வந்து 4 1 2 3. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 4 1 2 3 டி. ஆர்டரிங் அப்படின்னா போற்றுதல். ஆர்டரிங் தமிழ் சொல், ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல் வந்து போற்றுதல். ஓகே, நெக்ஸ்ட் வந்து தோழன் என்ற பொருள் தரும் காம்ரேட். காம்ரேட் வந்து பிரெஞ்சு மொழி. ஆன்சர் வந்து டி, பிரெஞ்சு மொழி. அடுத்து வந்து தாராபாரதி. தாராபாரதி தான் என்னன்னா விரல் நுனி வெளிச்சங்கள் வரும். முடியரசன் வீரகாவியம் ரைட்டு தான். கவிமணி இதய ஒளியில், கவிமணி ஆசிய ஜோதி, ரசிகமணி தான் இதய ஒளி. ஸோ எல்லாமே மாதிரி. அப்போ ஆன்சர் 2 ஈஸியாக போட்டுருவோம். நான் படித்ததை வச்சு வந்திருக்கு. இதுதான் புக் கொஷின் சொல்லலாம். பூட்கை, இதுவும் புக் கொஷின் தான். குறிக்கோள் 9ஆவது புக்கில் விரிவாகும் ஆளுமை, தனிநாயகமடிகள் பாடலில் வந்திருக்கு. ஸோ பூக்கை இல்லாத யாக்கை போல அப்படின்னா குறிக்கோள் அர்த்தம். அது வந்து உலக தமிழ் கழகத்தை நிறுவினவர் வந்து தேவநாய பவனர். இதுவும் ஈஸியாக போட்டுருவோம். ஓகேங்களா, தேவநாய பவனர் உலக தமிழ் கழகம், திருச்சி 1968. அடுத்து வந்து கொஸ்டின் கொஞ்சம் இல்லையா, கடைச்சங்க காலத்தில் தமிழில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் வந்து கண்ணெழுத்து. புக்கிலே படிச்சிருப்போம் நம்ம தமிழின் தொன்மையில். ஓகேங்களா, சிலப்பதிகாரம் மணிமேலெல்லாம் ஏற்றப்பட்டது இந்த கண்ணெழுத்துக்கள் தான். ஏழாதியில் இடம்பெறாத மருந்து வந்து கண்டங்கத்திரி. சுக்கு, திப்பிலி, மிளகு அதெல்லாம் பார்ப்போம் இல்லையா. சிறுநாவற்பூ வந்துடும், கண்டங்கத்திரி வராது, ஏன்னா அது சிறுபஞ்சமரத்தில் வருது. ஸோ ஆன்சர் வந்து 3 மட்டும். ஓகேங்களா, பாடலடியில் இடம்பெற்றுள்ள நூலை தெரிவு செய்க. தூற்றின் கண் வித்து. ஓகேங்களா, தூற்றின் கண் வித்துன்றது திரிகடுகம்.
தூற்றின் கண் வித்துன்ற பாடல் நான் பார்த்துருவோம் இல்லையா, முறை இல்லாதவன் செய்த தவம் அந்த மாதிரி 3 சொல்லி என்ன சொல்லிப்பாங்கன்னா அது வந்து தூற்றின் கண் இவை 3ம் தூற்றின் கண் தூவிய வித்து, அதாவது புதரில் போடப்பட்ட விதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன்னா அது முளைக்காது, வேஸ்ட்டாக போயிடும், திரிகடிகம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அழிவில்லாத செல்வம், அழிவில்லாத கேட்டில் வெளிச்சமே போகல, அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியை, திருக்குறள். ஒருவருக்கு அதனை விட சிறந்த செல்வம் வேறு இல்லை, வேறு ஒன்று கிடையாது, வேறு இல்லை. கூற்று சரி, காரணம் தவறு வரணும். ஏ சரி, ஆர் தவறு. ஆன்சர் ஏ. இதுக்கு சரியானவற்றை தேர்வு செய்துக. கற்றவருள் மிகவும் இதெல்லாம் தாம் கற்றவற்றை கற்றவும் தெளிவாக சொல்லவர் சொல்லவர் அப்படின்னு சொல்லி கற்றாருள் கற்றவர் அப்படின்னு வரும் இந்த திருக்குறள். அப்போது இது திருக்குறள் தான். கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிப்பிடுவார். தாம் கற்றவற்றை கற்றவங்க முன்னாடி தெளிவாக எடுத்து சொல்ல வல்லவர் தான் கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவார். ஆன்சர் ஏ. அடிக்கோடிட்டா சொல்லின்னு தெரியல, இதுவும் திருக்குறள் தான். தகுதியான் வென்று விடல் படிச்சிருப்போம். அதாவது திருக்குறள் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தகுதியால் வென்று விடல் அப்படின்னு படிப்போம். அதாவது தகுதியான இங்கே பொறுமை. ஓகேங்களா. அகம்பாவத்தில் ஒருத்தர் செஞ்ச விஷயத்தை நம்மளோட பொறுமையால் வென்று முடிக்கணும்னு சொல்லி திருக்குறள் வந்திருக்கோம். ஸோ தகுதியானா பொறுமை. இதெல்லாம் புக் கொஸ்டின் தான். ஓகே. விரிந்து விரித்தது இது நான் சொல்லியிருக்கேன், இதெல்லாம் ஓகேங்களா, கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன். விரிந்தது அப்படின்னா என்ன சொல்லலாம், தன்வினை. விரித்ததுனா பிறவினை வரும். ஸோ மாலை நேரத்தில் அள்ளியின் இதழ்கள், அதே மாதிரி விரிந்தன. இங்கே ஆப்ஷனை பொறுத்து பார்க்கும்போது விரிந்தன. ஓகேங்களா. இதிலே பாருங்கள், விரிந்தன இருக்கு இல்லையா. ஸோ மாலை நேரத்தில் அள்ளியின் இதழ்கள் விரிந்தன. ஓகேங்களா, விரிந்தன இதுதான் கரெக்டு, ஏன்னா தன்வினை. அதே மாதிரி மகிழ், அது என்ன பண்ணால் அதோட தோகையை விரித்தது. ஐ வெளிப்படையாக வரணும். இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா ஐ வரணும், இங்கே ஐ இல்லை, இங்கே ஐ வருது. தோகையை விரித்தது. ஸோ ஆன்சர் வந்து டி. ஓகேங்களா, அதுதான் ரைட்டு. நெக்ஸ்ட் வந்து கலைக்கழகம் என்றது, அதை மீண்டும் நான் சொன்னேன். ஓகேங்களா. இப்போ இங்கே இக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா இது இருபெயரொட்டு பண்பு தொகை. ஓகேங்களா. ஸோ கலைக்கழகம் என்பது கலையை கற்பிக்கும் கழகம். கலையை கற்பிக்கும் கழகம்னு வரக்கூடாது. ஏன்னா இப்போ இப்படி இருக்கலாம், கலை கழகம். இக்கு வராமல் இருந்தால் தான் இது என்ன சொல்லணும்னா கலை. ஐ வந்து மறைந்து வருது, இரண்டாம் பெற்றுமை மறைந்து வருது. அப்போ அது என்ன, கலையை கற்பிக்கும் கழகம் அப்படின்னு நம்ம எழுதுவோம். எங்கே இக்கு வந்தாலும் அது வந்து இருபெயரொட்டு பண்பு தொகையில் தான் நம்ம பார்ப்போம். அப்போ கலைக்கழகம். கழகத்தில் நிறைய கழகங்கள் இருக்குது, அதில் சிறப்பு பெயர் பெயர் இதுவும் வருது, பொது பெயரும் வருது, சிறப்பு பெயரும் வருது, இருபெயரொட்டு பண்பு தொகைன்னு வரணும். ஸோ 2 சொற்கள் இடையே இக்கு என்ற ஒற்று மிகுதால் இது கலையை கற்பிக்கும் கழகம் என்று பொருள் கொள்ளக்கூடாது. இக்கு மிகுந்தால் இது வந்து இருபெயரொட்டு பண்பு தொகை என்று பொருள்படும். ஸோ அப்போ இது தவறு. ஓகேங்களா. ஆன்சர் வந்து கூற்று தவறு, காரணமும் தவறு. நெக்ஸ்ட் வந்து தமிழ் சொல்லை கண்டறி. காதி, சாம்பார், சாவடியெல்லாம் நம்ம பார்ப்போம். சத்திரம் அப்படின்னு பார்த்தோம், தங்குமிடம், சத்திரம் அந்த மாதிரி பார்ப்போம். அதுதான் அது. உடுக்கை இழந்தவன் கைப்போலின் திருக்குறளே வார்த்தை வந்துச்சு. திருக்குறள் முழுக்க தமிழ் தான். ஸோ உடுக்கைனா ஒரு இடத்துல துணி, இன்னொரு இடத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஒரு வகையான கருவி. ஓகேவா. ஸோ ஆன்சர் வந்து டி. திவான் பகதூர், பாவனந்தம் பிள்ளை தமிழரதின் இணைப்பில் தமிழ் மொழியில் கலந்துள்ள பிற மொழி சொற்கள். கண்டிப்பாக யாரும் படிச்சிருக்க மாட்டோம், எங்கேருந்து கேட்டாங்கன்னு தெரியாது. நெட்டில் பார்க்கும்போது இதுக்கான ஆன்சர் வந்து ஏன்னு சி இருக்குது. ஓகேங்களா. ஸோ போர்ச்சுகீசிய மொழினா 6 இருக்கான். அதே மாதிரி தெலுங்கு மொழின்னு பார்க்கும்போது 34, அரபு பாரசீக இந்துஸ்தானி வந்து 411, ஆங்கில மொழி வந்து 486. ஓகேங்களா. இதெல்லாம் வந்து தமிழ் மொழியில் கலந்துள்ள பிற மொழி சொற்கள்னு சொல்கிறாங்க. ஸோ இது நான் ஆன்சர் நெட்டில் பார்த்து தான் எடுக்க முடிச்சே தவிர எந்த புக்கில் இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது. இப்படியெல்லாம் இருந்தால் எப்படி என்ன பண்ணுறது, டிஎன்பிசியாக இப்படி வைக்கிறாங்க தெரியல. நிகழ்கால பெயரச்சம் போது ஓடுகிற, இதை ஒன்று வச்சு நம்ம போடலாம், ஓடுகிற. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் பாருங்கள், இது எதுக்குமே 3 வரல. கின்று தான் வந்து நமக்கு வந்து நிகழ்காலம். ஸோ அப்போ ஓடுகிற குதிரை. ஓகே, அதை வச்சு போடலாம். உடன்பாட்டு பெயரச்சம் அப்படின்றது அறிந்த பையன், உடன்பாடு. குறிப்பு பெயரச்சம் போது குறிப்பு பெயரச்சம் வந்து அறியாத குழந்தை. ஈறுகெடாத பெயரச்சம் வந்து இல்லாத பொருள். ஸோ ஆன்சர் வந்து ஏ. ஓலக்கம் என்னும் சொல்லின் வேர்ச்சொல் வந்து ஹோல். ஓகேங்களா. ஓலக்கம் என்னும் சொல்லின் வேர்ச்சொல் வந்து ஹோல். ஈஸியாக போட்டலாம், ஏன்னா அம்மு விகுதி வந்திருக்கு. இது வந்து தொழிற்பெயர். அப்போ இங்கேயும் அம்மு விகுது தொழிற்பெயர், இங்கேயும் அம்மு விகுது. மொத்தத்தில் இந்த 2 ஆப்ஷன் ஒமிட் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா. அப்புறம் ஓலம் அப்படின்றது வந்து ஒரு வேர்ச்சொல்னா போய் கட்டளே அமையணும். ஸோ அப்போ ஏ ஆன்சர் வந்து ஈஸியாக வரும். ஸோ ஆன்சர் வந்து ஏ. அணிகம் அப்படின்னு பார்த்தோம்னா ஊர்தி. ஓகே, இந்த அணிகம் அப்படின்னு பார்த்தோம்னா படையில் ஒரு அளவு இங்கே போட்டிருக்கண்ணா. ஓகே, அணிகம்னா படையில் ஒரு அளவு. ஸோ 4, 3, 2, 1 இதுதான் சரியான ஆன்சர். ஓகேங்களா. ஏ. அணிகம் வந்து ஊர்தி. இந்த அணிகம்னா சிவிகை. ஓகேங்களா. இந்த இது 2 மட்டும் எனக்கு தெரியும். அணிகம் இதை வச்சு போடலாம். அணிகம் 3 சொல்லி நீனா ஊர்தின்னு அர்த்தம். 2 சொல்லி அணிகம்னா சிவிகை. ஓகேங்களா. பல்லாக்குன்னு சொல்லும்ல, பல்லாக்கு சிவிகை அது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இந்த அணிகம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அணிகம் வந்து என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா சிக்கு வந்து 2க்கு வந்து 3 படையில் ஒரு அளவு. இந்த அணிகத்துக்கு அணங்கு அப்படின்னு பார்த்தோன்னா காமன். அணங்குனா காமன். ஸோ ஆன்சர் வந்து ஏ.
கூற்று வினாவை பயன்படும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் கரெக்டு. ஏ யா வினா எழுத்து சுற்றெழுத்து சிலபஸில் இருந்து நம்ம புக்கில் ரிலேட்டடான கொஸ்டின் இது. ஏ யா எல்லாமே வினா எழுத்துக்கள் கரெக்டு. இவ்வினா எழுத்துக்களை இடவினா எழுத்துக்கள் எனக்கு சொல்லலாம். இது இடவினா எழுத்துக்களா? இல்லை, இது மொத்தமாக வந்து வினா எழுத்துக்களை சுட்டு எழுத்துக்களாக இருக்குது. ஸோ ஓகே, இது வந்து இடவினா எழுத்துக்கள் கிடையாது. ஓகேங்களா, ஆன்சர் வந்து கூற்று சரி, காரணம் தவறு. மெய்யெழுத்துக்களைப் போலவே உயிரெழுத்துக்களிலும் இணை எழுத்துக்கள் உண்டு. ஆமாம், இக்கு இங்கு அது மாதிரி ஆ ஆ இ ஈ அப்படின்னு பார்க்கும்போது தான் ஐக்கு வந்து நம்ம என்ன பார்ப்போம், ஈயும். ஓகேங்களா, அவ்வுக்கு வந்து ஊவும் பார்ப்போம். கூற்று சரி, காரணமும் சரி. உயிரெழுத்துகள் குறிலுக்கும் நெடிலுக்கும், நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள் ஆகும். ரைட். மறுப்பு ஈஸியாக போடலாம். மறுப்பு நம்ம நிறைய வாட்டி இதை கேட்டிருக்கோம். யானை தந்தம். விறகுன்றது வந்து தந்திரம். ஓகேங்களா, இதை ஒன்று வச்சே போடலாம். ஏன்னா 4 ஈஸி, அது ஒன்று தான் இருக்குது ஆப்ஷனு. மறுப்புனா யானை தந்தம். விறகு அப்படின்னு பார்த்தோம்னா தந்திரம். மருகன் அப்படின்னா வழி வந்தோன், அந்த வழி வந்தோன்னு சொல்லலாம். சீரடினா சிறியடி, இதை வச்சும் போடலாம். பண்பு தொகை சிறியடி. ஓகேங்களா, மானி இதில் வந்து ஒன்று தான் தெரியும். மானி அப்படின்னு பார்த்தோன்னா மாமன், இந்த 2 சொல்லிங்கன்னா மாமன். இந்த கனகம் இதை வச்சு போடலாம். இந்த கனகனா பொண்ணு. இந்த கனகம் அப்படின்னு பார்த்தோம்னா படை. ஓகேங்களா, ஸோ அப்போ லாஸ்ட்டில் வந்து என்ன வந்துருக்கும் அப்படின்னா 3 1ன்னு வந்துருக்கும். ஸோ இதை வச்சு போடலாம். 2 4 3 1. ஓகேங்களா, மானி அப்படின்னு பார்த்தோம்னா குள்ளன். 2 சொல்லி நீ அப்படின்னு பார்த்தோம்னா மாமன். கனகம் 3 சொல்லி நான் அப்படின்னு பார்த்தோம்னா படை. 2 சொல்லி நானா 1. ஆன்சர் பி. அடுத்த வருஷம் பாருங்கள். சேர்த்தெழுதுக பலா அருமை நம்ம ஆல்ரெடி பார்த்து தான். புணர்ச்சி விதி உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஓகேங்களா, இப்போ புணர்ச்சி விதி நிறைய சொன்னோம். பலா ஆல முடியுது. ஓகேங்களா, ப்ளஸ் வந்து அருமை உயிரெழுத்து வரும்போது 2 உயிரெழுத்துகள் ஒப்பாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு உடம்படு மெய்யை சேர்த்துனோம். ஈ ஐ வழி மட்டும்தான் யா வரும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணால் இங்கே ஆ வந்திருக்கனால நம்ம மீதி எழுத்துக்கு என்ன பண்ணணும்னா வா இவ்வு உடம்படி மையாக போடணும். இப்போ இங்கே ஆ வந்தனால இவ்வு போடும். பலா கூட்டல் இவ்வு கூட்டல் அருமை. இவ்வு கூட்டல் ஆ உடல் மேல் உயிர் வந்து 1 இயல்பை. இவ்வு கூட்டல் வாவா மாறும். பலா வறுமை. ஸோ ஆன்சர் சி. ஓகேவா, அப்படியே புனர்பான் அல்ல, பலா அருமை நம்ம பார்த்துருப்போம். பலாச்சோறு இச்சு கூட வரும். ஓகேங்களா, ஸோ பலா அருமை தான் கரெக்டு, சி. நெக்ஸ்ட் வந்து கங்கௌகம். ஓகேங்களா, இது வந்து எப்படி பிரிக்கிறதுனே தெரில. கங்கு கூட்டல் ஓகம்ன்றது கூட கரெக்டாக வரலாம். ஆனால் பட் இதுக்கு என்ன சரியானச்சுன்னா கங்கா கூட்டல் ஓகம். ஏன்னா பிரித்தால் பொருள் தரணும் இல்லையா. ஸோ கங்கையில் ஏற்படக்கூடிய வெள்ளம், கங்கானா கங்கை, கங்கையில் ஏற்படக்கூடிய ஓகம்னா வெள்ளம். ஸோ இதை சேர்த்து படிக்கும்போது கங்கௌகம் சொல்லும்போது அது கங்கையில் ஏற்பட்ட வெள்ளத்தை குறிக்குது. பிரித்து எழுதினாலும் அதே மீனிங்கை கொடுக்கக்கூடிய வார்த்தை என்ன, கங்கா ஓகம்னு இருக்குது. சரிங்களா, நெட்டில் தான் நானும் பார்த்தேன். ஸோ ஆன்சர் வந்து டி வருது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு கோரல் கொள்ளுதல் அப்படின்னா அடுப்போர் அப்படின்னு. ஸோ கோரல் கொள்ளுதல்னால் இதெல்லாமே கொள்ளுதல்ன்ற மீனிங் தான். ஸோ எங்கே வேணால் அடுதல் நம்ம திரிகடிக்கும். நம்மளை எப்பயுமே 360 டிகிரி யோசிக்க சொன்னோம். ஓகேங்களா, அடுப்போர் அப்படின்னு நம்ம யோசிப்போம். அடுப்போர் நல்லாதன் அப்படின்னு அர்த்தம். போர் அடுப்போர் கொல்லும் போர்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ ஆன்சர் வந்து அடுதல். அடுனா வந்து கொல்லுன்னு ஒரு மீனிங் கொடுக்குது. அடுப்போர் நல்லாதன் அப்படின்னு சொல்லி நம்ம இதெல்லாம் திரிகடிக்கும் ஆசிரியர் கூட படிப்போம் இல்லையா, பாயர செயல் சொல்லுதுன்ட்டு. அப்படி ஏதாவது யோசினா கூட உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கும். ஓகேங்களா, ஸோ இது இல்லாமல் ஆடல் ஆடு இதெல்லாம் இது பண்ணிட்டு நம்ம போட்டுக்கலாம். ஆப்ஷன் ஒமிட் பண்ணி ஈஸியாக போடலாம். அடுதல் அப்படின்னா கோரல் கொள்ளுதல். ஓகேங்களா, பறவை பூ நீக்கம் அழிவு ஈஸியாக போடலாம். பார்த்தா வீணா வீழ்தல் நம்ம படிப்போம். வீணா வீழ்தல். அதே மாதிரி பூவில் வந்து ஒரு வகையான பூவில் வந்து அந்த நிலை 7 நிலைகளில் 1. ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இது பண்ணிடலாம். வீணா நீக்கம் அழிவு சாவுன்னு இருக்கும். நம்ம கவர்மெண்ட்டில் கூட இருக்கும். கவர்மெண்ட் நீங்கள் படிச்சீங்கன்னா சாவுன்ற வார்த்தை இருக்கும். ஓகேங்களா, அதுதான் அழிவு. அதே மாதிரி பறவை நீக்கம் பூ அழிவு. ஸோ ஆன்சர் வந்து வி வரும். பெரிய வி. அடுத்து பார்த்தோம்னா நாட்டில் பின்னால் நிகழப்போவதை முன்னரே. அதாவது எப்படின்னா திருக்குறள் படிச்சது நான் அதே தான். எப்பயுமே 360 டிகிரி நம்ம யோசிக்கணும். நம்ம படித்ததை கொண்டு வந்து மெர்ஜ் பண்ணோம். ஓகேங்களா, நீரவர் கேண்மை அப்படின்னு திருக்குறளில் ஒரு வார்த்தை வரும். ஓகேங்களா, நீரவர் கேண்மை. ஓகேங்களா, நீரவர் கேண்மை அப்படின்னா பின்னாடி வரப்போகிறத முன்னாடி அறிஞ்சு நடத்தக்கூடிய பெரியோரோட கேண்மையை கைவிடக்கூடாது. ஓகேங்களா, நிறைய இடத்துல பார்ப்போம். 10 அடுத்து தீங்கை தரும், நல்லார் நட்பை கைவிடுது 10 அடுத்து தீமை தரும். பகைவரை எதிர்க்கிறத விட நல்லாரோட நட்பை இது பண்ணோம்னா தீமை தரும்ன்ற மாதிரி நட்பு அதிகாரத்திலே வரும். பெரியோரை துணை கொடணும். நீரவர் கேண்மை. அப்புறம் நீரவர் கேண்மை வந்து பிறை சந்திரன் போல் வளர்ந்துட்டே போகணும். அப்படிலாம் நம்ம பார்ப்போம். நீரவர் திருக்குறளில் வரக்கூடிய வார்த்தை. ஸோ நீரவர்னா ஆற்றில் பின்னாடி வரப்போகிறத முன்னாடி அறிந்து கொள்வர். இந்த ஒத்த சொல்லி ராவணும். ஆன்சர் டி. குதிர்தல்னா படிதல் அர்த்தம். இது வந்து நெடுநாள் வாடை பாட்டில் கூட இந்த வார்த்தை வரும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, பறவைகள் வந்து குளிரில் நடுங்கி படிது வீல் படியும் அப்படின்னு வரும். குதிர்தல் அப்படின்னா படிதல். ஸோ ஆன்சர் வந்து ஏ. வேறு சொல்லதுக்கு எழுத்து பிழையற்ற சொற்றொடை கண்க. எழுத்து பிழைனா என்ன, எலும்பி இருக்க. எலும்பினா எழுப்பு அப்படின்று அதோட இந்த எழுத்து தான் எலும்பி இருக்க. ஓகேங்களா, ஸோ இந்த எலும்பு வராது. இது வந்து நம்ம உடல் போனு. இந்த எலும்பும் வராது, தவறு. ஸோ வந்து எலும்பி இருக்க வேண்டுவன எலும்பி இனிதாக தோன்றும். ஸோ எதெல்லாம் வெளியே வந்திருக்கணுமோ வெளிப்படையாக தெரியணுமோ அதெல்லாம் வெளிப்படையாக தெரியக்கூடியது தான் அழகு. எலும்பி இருக்க வேண்டுவன எலும்பி இனிதாக தோன்றும் அழகு. ஸோ ஆன்சர் வந்து ஏ.
நெக்ஸ்ட்டு பொருத்தமான தேர்வு மலை, இது ஈஸியாக போட்டுடலாம். மலை வெறுப்பு, சிலம்பு, பொறுப்பு. ஓகேங்களா. பொழில், எழில், வனப்புனா அழகு. ஓகேங்களா. அருள், பரிவு, கருணைனா கண்ணோட்டம், இரக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஆதவன், பகலன், ஞாயிறு அப்படின்றது தான் சூரியனை சொல்லலாம். ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு ஏ. இதெல்லாம் புக் கொஸ்டின் பழைய புக்கில் இருக்குது, இதுவுமே பழைய புக்கில் இருக்குது. ஸோ நமக்கு என்னென்னா கழித்தல் போற்றாதீங்க. களினா போர், ஏன்னா அப்படியே கொடுத்துறாங்க. இத்தல் வெறும் இத்தல் சேர்த்துக்கிறாங்க. களினா போர், இந்த களினா இது வந்து உரிச்சொற்றோரில் ஒன்று வரும், அதனால் மிகுதி. ஓகேங்களா. களினா போர், மிகுதி பழைய புக்கில் இருக்குது, பார்த்துருக்கோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அரைப்புள்ளி அமையும். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ தொடர் வாக்கியத்தில் அரைப்புள்ளி நம்ம கடைசியில் கூட 500 கொஸ்டின் நடத்தும்போது கூட இதை நான் நடத்தினேன். ப்ளஸ் பழைய புக்கில் உங்களுக்கு நான் நடத்தினேன், ஞாபகம் இருக்குங்களா. ஸோ 2003 எடிஷன் பார்க்கும்போது நிறையவே யூஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா. கபிலர் பாரியை கண்டார், ஒரு எழுவாய், பல பயணிகள், பாடினார், ஏன்னா அது தொடர் வினையாக வரும்போது இதான்னு சொல்லி பழைய புக்கில் நம்ம நைட் கிளாஸில் இதெல்லாம் நடத்தணும். ஸோ கபிலர் என்ற ஓர் எழுவாய் பல பயணிகளை கொண்டு முடியவில்லை. கூற்று காரணம் ரெண்டுமே சரி. ஆன்சர் டி. ஆசிரியர் நிறுத்தற் குறியீடு நம்ம சொல்லி ஆசிரியர் புகழினியாளிடம் வந்து. ஸோ எப்படி ஒமிட் பண்ணிக்கலாம்னா ஆசிரியர் புகழினியாளிடம் வந்து ஆசிரியருக்கு அடுத்து இன்னும் வேறு யாரும் வராங்களா, இல்லை. ஸோ ஆசிரியர் ஒரே ஒருத்தர் தான், ஆனால் அங்கே கம்மா வந்துருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த 3 ஆப்ஷனில் தொடர்ந்து கம்மா வருது, இதிலேயே ஒமிட் பண்ணிக்கலாம். ஆசிரியர் ஒருத்தர் தான். இப்போ ஆசிரியர் மாணவர் ஆசிரியர் பெற்றோர்கள் புகழினியிடம் வந்து அப்படின்னு வந்திருந்தால் அந்த இடத்துல அடுத்த வார்த்தை இன்னொன்று கண்டினியூ ஆக இருந்தால் கம்மா போட்டிருப்போம். ஸோ அப்போ இதை வச்சு ஒமிட் பண்ணலாம். ஆன்சர் ஏ தான் இது சரியான ஆன்சர். விலங்குகள், நவ்வினா மான்னா மரி. மானோட பழைய புக்கில் இருக்குது இந்த வார்த்தை, மரின்னு சொல்லி நம்ம கூட ஒரு டெஸ்ட் பேஸில் கூட இந்த கொஸ்டின் கேட்டிருக்கோம். நான் இந்த கொஸ்டின் நவ்வினா மரின்னு அர்த்தம், மான்னா மரி, மானோட கன்றை வந்து மரின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. மீதி இதை வச்சே போட்டுக்கலாம். ஓகேங்களா. நவ்வி 4, ஸோ 4 ஆப்ஷன் வருது. அதே மாதிரி மீன் கெண்டை. ஓகேங்களா. இந்த இடத்துல ஒன்று தான் 360 தான் மீண்டும். பார்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம முத்தொள்ளாயிரம் பாட்டில் வரும். ஓகேங்களா. அங்கே வந்து இப்போ அந்த அல்லிப்பூவெல்லாம் குளத்தில் இருந்திருக்கும். அப்போ வந்து அந்த பறவை, ஓகேங்களா, அந்த அன்னப்பறவையோ இல்லை கொக்கோ என்ன பண்ணுன்னா தன்னோட பார்ப்புகளை வந்து அடைகாக்கும். குஞ்சுகள் வந்து நெருப்பு பத்திரிச்சுன்னு சொல்லி தன்னோட குஞ்சுகளை வந்து அடைக்காக்கும். அப்போது பார்ப்புனா குஞ்சுன்னு அர்த்தம், குட்டி. அப்போ மீன் கெண்டை தான் மீன் குஞ்சு, கெண்டை குஞ்சு சொல்லுவோம், மீன் குஞ்சுன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து பார்ப்பு வந்து இதுக்கு வரும். ஸோ இதை வச்சு போடும்போது முதலைக்கு சினை வரும், உடம்புக்கு ஓந்தி வரும். 4, 1, 2, 3 ஆன்சர் பி. ஓகேங்களா. ஆன்சர் வந்து பி 4, 1, 2, 3. புல்லின் உறுப்பை நெல்லுக்கும் புல்லுக்கும் தளிர் பார்ப்போம். ஓகேங்களா. நெல்லுக்கும் புல்லுக்கும் தளிர். ஏன் அக்ரிணை தொடரை கண்டறிய ஈஸியாக போடலாம். மக்கள் உயர்தனை, மாணவர் உயர்தனை, ஆசிரியர் உயர்தனை, மலர்கள் அக்ரிணை மலர்ந்தன, கரெக்டு, கல் மலர்ந்தன. ஓகேவா. அடுத்து வந்து ஒருமை பன்மை பிள்ளையிருந்து சரியான துறை காண்க. அவர் கோவிலுக்கு சென்றனர். ஒருவர் தான், அவர் கோவிலுக்கு சென்றார்னு வரணும், தப்பு. மரம் முறிந்து விழுந்தன, மரம்ன்றது ஒருமை, விழுந்ததுன்னு வரணும். இங்கே வந்து கொஸ்டினில் எனக்கு சீவகனிடம் விடாமுயற்சி இருந்தது, சீவகனிடம் விடாமுயற்சி இருந்தது, இது கரெக்டு தானே. சீவகனிடம், ஓகே, சீவகனிடம் விடாமுயற்சி இருந்தது, ரைட்டு தான். ஏன்னா விடாமுயற்சி வந்து அக்ரிணை ஒருமை தான் வந்திருக்கு. சிறுவர் தெருவில் ஓடி விளையாடினர், சிறுவர்கள் தெருவில் ஓடி விளையாடினார்கள், சிறுவர்னு வந்திருக்கு, ஓடி விளையாடினர், கரெக்டாக தான் இருக்குது. ஓகேவா. எனக்கு எது இதில் சரின்னு தெரியல, ஏன்னா ரெண்டுமே சரியாக மெர்ஜ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ ஆன்சர் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 77க்கு CD ஒரே மாதிரி தான் இருக்குது. கீழ்கண்டவற்றில் இடைச்சொல் தொடரை கண்டறிக. கடி மனம், இது வந்து உரிச்சொல் தொடர். அழைத்தனர் உற்றார், இது வந்து என்ன தொடர் அப்படின்னு பார்த்தோம்னா இது என்ன தொடர் அப்படின்னா அழைத்தனர் உற்றார் அப்படின்னு பார்த்தோம்னா வினைமுற்று. ஓகேங்களா. வினைமுற்று தொடர். நிலவோ காய்ந்தது. ஓகேங்களா. நிலவோ காய்ந்தது இடைச்சொல் வந்து சொல்லின் முதல்ல வராது, அது வந்து ஒரு சொல்லோடு சேர்ந்து தான் வரும். அம்மவாளின்றது அசைச்சொல், அம்மவாளி. ஓகேங்களா. அம்மவாளி. ஸோ நிலவோ காய்ந்தது, ஓன்றது வந்து இங்கே என்னென்னா அப்படின்னா இதாக தான் வந்திருக்கு, இடைச்சொல்லாக தான் வந்திருக்கு, நிலவோ காய்ந்தது. ஸோ ஆன்சர் வந்து சி வரும். ஓகேங்களா. அம்மன்றது வந்து அசைச்சொல், அது வந்து இடைச்சொல் கிடையாது, அசைச்சொல். ஓகேங்களா. அம்மவாளி தோழியே அப்படின்னு சொல்லுவாங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்கள் அமைத்தல். பாடறிந்து ஒழுகுதல், பண்பெனப்படுவது கலித்தொகை, பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். ஓகே. நெக்ஸ்ட் ஆங்கில சொல்லுக்கு இணையான சொல். விஷுவல் ஸ்கேனர்னாலே ஈஸியாக போடலாம். கட்புல மேவி. விஷுவல் அப்படின்னா கட்டுனாலே கண்ணில் பார்க்கறது, புல மேவி. ஓகேங்களா. ஸ்கேனர்னா மேவி. ஓகே. விஷுவல் ஸ்கேனர்னா கட்புல மேவி, சி. நெக்ஸ்ட் வந்து ஆங்கரேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா ஊன்றுதலை. ஆங்கர் அப்படின்னாலே ஊன்றுனா அப்போ ஆங்கர், இப்போ படகுகளோட ஆங்கரை எடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த நங்கூரம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஊன்றுதலை. ஆன்சர் வந்து பி. மோனோபோலி கண்ட்ரோல் அப்படின்னா தனி வல்லாண்மை, முற்றுரிமைன்னு நம்ம படிப்போம். முற்றுரிமை ஆக்ட் 1969 கொஸ்டினில் கூட வந்தது பின்னாடி. மோனோபோலி கண்ட்ரோல்னால் தனி வல்லாண்மை கட்டுப்பாடு. ஓகேங்களா. இதுதான் வரும். ஆன்சர் பி, தனி வல்லாண்மை கட்டுப்பாடு வரலாம். அடுத்து வந்து அபுலியானா மன உறுதி குறைபாடு. ஸோ இது ஒன்று வச்சு போட்டலாம்னு நினைக்கிறேன். அபுலியா மன உறுதி குறைபாடு. ஓகேங்களா. அகோமியானா தலைவழுக்கை. ஸோ அது வந்து ஆப்செக்ஸ்னால் சீல் கட்டி. அலோபீஷியா யூனிவர்சலினா உடல் வழுக்கை. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து என்னென்னா 3, 4, 1, 2.
தென்னிந்தியா வந்து ஈஸி. நான் எப்பயும் நான் சொன்னதான் நிறைய பேருக்கு சொன்னேன். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு இதை இவ்வளோ பெருசு நீங்கள் படிக்கிறது பதிலாக ஃபஸ்ட்டு கொஸ்டினை படிச்சிடுங்க. கொஸ்டினை படித்து அப்புறம் ஆன்சர் பார்த்தா ஈஸியாக போட்டுடலாம். ஸோ வந்து தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படுறது குற்றால அருவி. ஓகேங்களா, ஈஸியாக சொல்லலாம் குற்றால அருவி. இதெல்லாம் பேரை படித்து பண்ணுறது தான். கனவு இல்லம்னா இதே மாதிரி ஒரு கொஸ்டினை வந்து நான் எடுத்தேன். ஓகேங்களா, நம்ம டெஸ்ட் பேட்சில் இதே மாதிரி ஒரு கொஸ்டினை எடுத்து மெர்ஜி கனவு இல்லத்தை வச்சு நான் எடுத்தேன். கலைஞர் கனவு இல்லம் என்ன 2025 30க்குள்ளே 8 லட்சம் வீடு எடுக்குன்னு சொல்லி இதே மாதிரி ஒரு நியூஸ் பேப்பரை கட் பண்ணி எடுத்தேன். ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு 10. எத்தனை வீடுகள் விருந்தாளர்களுக்குன்னா 10 விருந்தாளர்களுக்கு வீடு வழங்கப்படும். ஆன்சர் டி. கடுகு சிறுத்தாலும் காரம் போகுமா, குறைத்து மதிப்பிடாது. கடுகு சின்னதாக இருந்தாலும் அது காரம் பெருசு. ஸோ குறைத்து மதிப்பிடாதே தான் ஆன்சர் வரும். மரபு தொடர். கடன் கழித்தல்னா மனமின்றி செலுத்தல். ஏன்னா நமக்கு ஒரு கடனை கொடுத்துட்டு ரிட்டர்ன் அடைக்கிறோம்னா நம்மகிட்ட வந்து மனசு வராது, காசு போதேன்னு தான் நினைப்போம். ஸோ மனமின்றி செய்தல். கடை விரித்தல் அப்படின்னு பார்த்தா தன் ஆற்றலை சொல்லுதல். ஓகேங்களா, தன் ஆற்றலை சொல்லுதல், கடை விரித்து சொல்கிறது, நம்ம அப்படியே பேசுறது. கச்சை கட்டுதல்னா முரண்படுதல். கற்கள் கரிசல்னா கலங்கள் நீர், குழப்பம்ன்ற அர்த்தம். ஸோ ஆன்சர் வந்து 4 3 2 1 ஈஸியாக போட்டுடலாம். வேலை பிசகு அப்படின்னா வேலை பிசகு இந்த மரபு தொடர் வந்து தீய காலம், அதாவது செய்ய வேண்டியதை நல்ல நேரத்தில் செய்யலை, கெட்ட நேரம். ஸோ தீய காலம் அர்த்தம். வேலை பிசகு அப்படின்னா தீய காலம். ஓகேங்களா, ஆன்சர் பி. இதெல்லாம் புக்கில் இல்லை, இதெல்லாம் நம்ம ஏதோ நம்ம கெஸ்ட்டில் தான் போட முடியுமே தவிர யாராலையும் அக்யூரேட்டாக போடணும், படிச்சிருந்தா போட முடியும். இது எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியல. இது நம்ம சொல்லியிருக்கோம், டெஸ்ட் பேட்ச் வச்சுருக்கோம், போன டெஸ்ட்லேயும் வச்சுருக்கோம், இந்த டெஸ்ட்லையும் வச்சுருப்போம்னு நினைக்கிறேன். ஆப்போசிட்டாக குரங்கதனை போலனா வேதனை, ஆப்போசிட்டாக குரங்கதனை போலனா வேதனை. அடுத்து வந்து இந்தியாவில் இது சொல்லிடலாம். சுதேசி நாவிசேந்தர் வஉசி. யாருக்கிட்ட செல்லும்போது யார் சொல்லுன்னா பாரதியார். இதெல்லாம் அந்த பேராக கொடுக்காம கேட்டாலும் நம்ம போட்டுடலாம், அந்தளவுக்கு ஈஸி நமக்கு. தமிழ் ஆங்கிலம் அவர் புலமை பெற்றிருந்த மொழி. ப்ரொப்போசல் அப்படின்னா கருத்துரு. இதுதான் புக்கில் வந்திருக்கு. ஓகே, இரிகேஷன் டெக்னாலஜினா நீர்ப்பாசன தொழில்நுட்பம், சூப்பர், இதுவும் புக்கில் இருக்குது. ஓகே, தமிழக அரசு இதுவும் புக்கில் இருக்குது. அறிஞர் அண்ணா காய்த்தமிழ் இதை பற்றி சிலபஸில் இருந்துச்சு பாருங்கள். இதே ஒரே கொஸ்டின் தான். இதே மாதிரி பெரியார் சொல்லியிருப்பார், அந்த ஒரு இது 2 தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேண்ணா, ஸோ அறிஞர் அண்ணா டிகே சிதம்பரம் சொல்வது புக்கிலே இருக்குது. தமிழ் எழுத்தாளர், திறனாய்வாளர், அவர் வழக்கறிஞர், பேராசிரியர் மட்டும் இருந்திருக்க மாட்டார். ஸோ 1 2 3 சரி, 4 மட்டும் தவறு. ஸோ ஆன்சர் வந்து டி. உவேசா சாமிநாதர் அண்ணாவிரம் அன்போடு தமிழ் தாத்தான்னு சொல்கிறோம், ரைட்டு. ஏன்னா அவர் அழுகிற நிலையம் இந்த தமிழை வந்து அச்சிட்டு தாளில் புத்தமாக இலக்கியங்களை வழங்கினார், சரிதான். ஸோ ரெண்டுமே விளக்கி உள்ளது, ரெண்டுமே விளக்கம் கரெக்டாக போடணும். ஸோ ஆன்சர் வந்து பி வரும். இந்தியாவில் பேசணும் மொழிகள் எண்ணிக்கை 1300 சரி. பல கிளைகள் மொழிகள் இந்தியாவில் பேசுகிறால் இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக தெரியுது, ரைட்டு. திராவிடம்னு சொல்லி உருவாக்கியவர் இராஸ் பாதிரியார், குமரியில் பட்டவர், அதை பயன்படுத்தவர் கால்டுவெல். ஸோ இராஸ் பாதிரி வந்து தமிழ் திராவிட அப்படின்னு வருது தான். ஸோ 3 மட்டும் தவறு. ஓகேவா. நான்மணிக்கடி என்னும் நூலை இயற்றிய ஆசிரியரின் பேர் வந்து நாகனார். விளம்பி என்பது அவரோட ஊர் பெயர்ன்றது ப்ரீவியஸ் கொஸ்டின். இப்போ நாகனார்ன்றது இயற்பெயர், இதுவும் ப்ரீவியஸ் கேட்டது தான். மண்ணோடு இந்த மரத்தனை நம்ம எங்கே அப்படின்னா இரக்கம் இல்லாதவர், கண்ணோட்டன்ற அதிகாரத்தில் வந்திருக்கும். ஓகேங்களா, கண்ணோடு கண் இருந்து இரக்கம் இல்லாதவங்க என்னது சமம்னா மண்ணோடு இந்த மரத்துக்கு சமம், இரக்கம் இல்லாதவங்க தான் ஆன்சர் சி. ஓகேங்களா, அந்த 20 அதிகாரத்துலேருந்து ஒரு கொஸ்டின் வந்துருக்கு. ஓகேவா. ஓகே, ஸோ தமிழில் எவ்வளோ போட்டிருக்கேன்னு பாருங்கள். ஓகேங்களா, அந்த 2 கொஸ்டின் நம்ம டவுட்டில் விட்டோம். ஓகேவா. ஸோ பார்த்துங்க, அது கவர்மெண்ட் கீ வரும்போது செக் பண்ணிக்கலாம், இல்லை வேறு யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள், சரிங்களா. ஓகே, மேபி வந்து கட் ஆஃப் குறைய சான்ஸ் இருக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்சு தமிழில் வந்து 85 அபோவ் எடுக்கலாம். ஏன்னா கொஸ்டின் அப்படி தான் இருக்குது. நமக்கு ஒரு 5 6 10 கொஸ்டின் பக்கம் தான் இதாக இருக்குது. பட் 85 கொஸ்டின் மேலே எடுக்கலாம் ஈஸியாக, சரிங்களா, எடுத்துருக்கலாம். ஓகே, அது உங்களோட மனப்பான்மை பொறுத்து தான். ஓகே, அடுத்த இதுக்கு ரெடியாக தயாராகுங்க. ஓகேங்களா, குரூப் 2க்கு வந்து இன்னும் பல விதமாக நம்ம எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குது. ஸோ ஓகே, தமிழ் வந்து இப்போது எங்கேருந்து கொஸ்டின் கேட்குறாங்கிறதே தெரியல. அதே மாதிரி ஜிகே ஓரளவு ஓகே தான். பட் குரூப் 1 கம்பேர் பண்ணும்போது குரூப் 4 கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது, இதுதான் உண்மை. குரூப் 1 கம்பேர் பண்ணுறது குரூப் 4 டஃப்பாக தான் இருக்குது, சரிங்களா. ஸோ மேக்ஸ் முடிஞ்சால் ஆன்சர் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன், சரிங்களா. ஜிகேக்கும் போடுறேன். ஓகே, உங்கள் மார்க் என்னன்னு சொல்லி எவ்வளோ வரும்னு சொல்லி பாருங்கள். யாரும் போட்டு குழப்பிக்காதீங்க. ஓகேங்களா, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க, பார்த்துக்கலாம். நன்றி, தேங்க்யூ, பை இனியோ. குரூப் 2க்கு டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கேன். ஓகேங்களா, குரூப் 2க்கு டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க ஆட் ஆகுங்க, சரிங்களா. ஓகே, பை.